A 36-year-old pregnant woman was assaulted and pushed out of a moving train by a 30-year-old man after she resisted and fought back near Vellore on Thursday night. According to Jolarpet Railway Police, the woman, 4 months pregnant and from Chittoor in Andhra Pradesh, was traveling in the ladies' compartment of the Coimbatore to Tirupati Intercity Express. The accused, identified as K. Hemraj from KV Puram in Vellore, allegedly attacked the woman in the ladies' coach while the train was on its way from Jolarpet to Lateri. A young man named K. Hemraj from KV Kuppam in Vellore boarded the ladies' compartment at Jolarpet railway station. Sensing that the woman was alone, he started molesting her. She resisted his advances and ran toward the restroom to lock herself inside. However, he chased her and pushed her out of the moving train. நான் திருப்பூர்ல காலைல 6:50க்கு ட்ரெயின் ஏறினேங்க. ஜோலார்பேட்டை வர்றப்போ மணி 10:45 இருக்குங்க. சரிங்களா, ஜோலார்பேட்டில் ஏறுறப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே இந்த பையன் ட்ரெயின் மூவ் ஆகுறப்போ உள்ள ஏறிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது லேடிஸ் கோச்சு, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நீங்க இறங்கிருன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அடுத்த காட்பாடிலாம் இறங்குறேங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்டாப் என்ன நிக்குது அங்க இறங்குறேங்க, கார்டன் வந்து கொடி கட்டிட்டாரு, அதனால ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, அதனால உள்ள இறங்கிட்டேங்கன்னா. சரின்ட்டு நான் பாட்டம் ஒரு பக்கம்ன்ட்டு இருந்தேங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ரவுண்டிங் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரமா ஆளை காணோம். ஒரு பாத்ரூம்ல இருந்து வந்தாங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே என் ட்ரெஸ் கழட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் கெஞ்சினுங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கோம்ல, அதை நினச்சி கொஞ்சம் எதிர்பாரு, தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத அன்ட்டு சொன்னேன். சொல்லிட்டு நான் செயின் இழுக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன். ஏறினதுக்கு அவன் தலைமுடி பிடிச்சி தாத்தான்னு அடிச்சு, அப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடிச்சு செஞ்சதுக்கு சரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடலாம், லாக் பண்ணிட்டு பாத்ரூம்ல இருந்து செயின் இழுக்கலாம் நினைச்ச உடனே அவன் என்ன பண்ணா, போட்டு தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கட்டான வந்து 2 கை கெட்டியமா பிடிச்சிட்டு இருந்தேன். நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமா பிடிச்சிருந்தேன். ஒரு கை சைடு கயிறு உடைச்சிட்டான். உடைச்ச உடனே ஒரு கை சப்போர்ட்டு தான் கடிச்சிச்சு. எனக்கு கால் எடுத்து கீழே விட்டுட்டான். விட்டோன்னே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் மூவரா இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கையை எட்டி உதச்சி அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் ஆம்புலன்ஸ்காரன் வந்து தூக்கி போட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்து இங்க அட்மிட் பண்ணாங்க. இதுதான் நடந்ததுங்க. அவங்க கூட போறது ஒரு 1/2 மணி நேரம் இருக்குங்க. 1/2 மணி நேரம் ஒரே சண்டை போட்டோங்க அவன்கிட்ட. எனக்கு நடந்த மாதிரி வேற யாரும் பொண்ணுக்கு நடக்குவாருங்க. அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க, சரிங்களா? ஆமாங்க சாமி. இப்போ வெளியே வந்ததுனால இப்ப நானே 3ஆவது ஆயிப்போச்சு. இன்னும் அடுத்த பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன காரணம் இருக்கு? கண்டிப்பா நடக்கும்ல. இந்த சைக்கோலாம் வெளியே விடாதீங்க. அவனுக்கு எந்த தண்டனை மக்கள் என்ன சொல்றாங்களோ அதே கொடுங்க அவனுக்கு, சரிங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன சொன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்க. அவன் ஸ்டேஷன்ல இருந்து ஜெயில இருந்து வெளியே வரப்பாரு, சரிங்களா? இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ஆயிட்டுக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போயிட்டு இருக்குது, சரிங்களா? ட்ரெயின்ல பாதுகாப்பு கிடையாது, நடந்து போறப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை விடாதீங்க. The woman suffered fractures in her upper and lower limbs due to the fall. She was rescued by passers-by and taken to the Government Medical College and Hospital in Adukamparai in Vellore. Jolarpet police registered a case and initiated a preliminary probe. After reviewing CCTV footage from Katpadi and Jolarpet railway stations, they identified the suspect as Hemraj from KV Kuppam, who was later arrested. Investigations revealed that he had recently been released on bail in a murder case. He has multiple pending cases and was detained under the Gundas Act in 2022.